கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த மேற்கு வங்கத்து சட்டக்கல்லூரி மாணவியினுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது ஜூன் 25ஆம் தேதி சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே நடைபெற்றிருக்கிறது. இந்த சட்டக்கல்லூரி மாணவியினுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை சட்டக்கல்லூரி வளாகத்தில், அதுவும் அந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர் உள்ளிட்ட 2 மாணவர்கள் என 3 பேர் சேர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் தான் ஜூன் 25ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் 24 வயதுடைய சட்டக்கல்லூரி மாணவி தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தினால் தேர்வு தொடர்பான விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்காக கல்லூரி வளாகத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மனோஜித் மிஸ்ரா என்பவர் தான் அந்த கல்லூரியிலுடைய ஊழியராக இருந்திருக்கிறார். அவரும் அதே கல்லூரி முன்னாள் மாணவராக இருக்கிறார். இவருடைய தூண்டுதலின் பேரில் மேலும் அவருடன் கூட 2 சட்டக்கல்லூரி மாணவர்கள் சயப் அகமது, அதே போன்று முகர்ஜி என்பவர் என 2 மாணவர்கள், இவர் ஒரு ஊழியர் என 3 பேர் சேர்ந்து அந்த கல்லூரி வளாகத்திற்கு கூடிய பிரதான கேட்டை மூடிவிட்டு மதியம் மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை சுமார் 3 மணி நேரம் அந்த கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு ரூம் என்று சொல்லக்கூடிய காவலர் அறையில் அடைத்து வைத்து இந்த மாணவியை மீண்டும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்னவென்று போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மாணவி இது தொடர்பாக புகார் அளித்த பொழுது மனோஜித் மிஸ்ரா என்பவர் மாணவியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். அதற்கு மாணவி தான் வேறு ஒருவரை விரும்புவதாகவும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என மறுத்திருக்கிறார். இதன் காரணமாகவே மாணவியை திட்டமிட்டு கல்லூரி வளாகத்திற்கு குறிப்பிட்ட அறைக்கு வரவழைத்து இந்த சம்பவத்தை மனோஜித் மிஸ்ரா அரங்கேற்றியிருக்கிறார். குறிப்பாக மாணவி தன்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் அவரை கொன்று விடுவேன் எனவும், அதே போன்று அவரது காதலனை கொன்றுவிட்டு குடும்பத்தார் மீது பழி போட்டு விடுவேன் எனவும் அந்த மாணவியை மிரட்டியிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தின் போது புகார் அளித்திருந்த மாணவி புகாரில் விரிவாக என்ன நடைபெற்றது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பாலியல் வன்கொடுமை தன்னை செய்ய வேண்டாம் என காலில் விழுந்து கதறி அழுததாகவும், ஆனால் அதையும் கேட்காமல் ஹாக்கி பேட்டால் தன்னை தாக்கி இரத்த வெள்ளத்தில் மீண்டும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியதாகவும் விவரித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவியினுடைய காதலனையும் கொன்றுவிட்டு பெற்றோர் மீது பழியை போட்டு அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கான அனைத்து வேலையும் செய்து விடுவோம் எனவும் அந்த 3 பேர் மிரட்டியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த மனோஜித் மிஸ்ரா என்பவர் மிக பிரதான பிரதான குற்றம் சுமத்தப்பட்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் திரிணாமுல் காங்கிரசினுடைய தெற்கு கல்கட்டா மாணவர் அணியுடைய தலைவராக இருந்து வருகிறார். எனவே தற்போது மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வழக்கில் இந்த குற்றவாளியை தப்பிவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த கட்சி செய்வதாகவும் பாஜக ஒரு தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து பாஜக வெர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் என்கிற அடிப்படையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அந்த மாநிலத்தில் அரசியல் நடந்து போயிட்டு இருக்கிறது. வழக்கு பொறுத்தவரையில் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்த உடனேயே தன்னை குறைந்தபட்சம் மருத்துவமனையிலாவது அனுமதிக்குமாறு அந்த மாணவி கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கும் மறுப்பு தெரிவித்து அவர்கள் அங்கேயே அவரை விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனை அடுத்து மாணவி தனது பெற்றோர் உதவியுடன் கஸ்பா பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த முழு விவரத்தையும் புகாராக அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் நேற்று தினம் பிரதான குற்றம் சுமத்தப்பட்டவராக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனோஜித் மிஸ்ரா, அதே போன்று சயப் அகமது ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் மேலும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கூட இருந்த அந்த 2 ஒட்டுமொத்தமாக நடைபெற்ற சம்பவங்களை தங்களது செல்போனில் வீடியோவாக படம் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவோம் எனவும் அந்த மாணவியை மிரட்டி இது தொடர்பாக புகார் அளிக்கக்கூடாது என மிரட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி கைது செய்யப்பட்ட மனோஜித் மிஸ்ரா மற்றும் சயப் அகமது ஆகிய 2 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். இதில் 3வது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய முகர்ஜியை நேற்றைய தினம் இன்று அதிகாலை அவரது வீட்டில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். 3 பேரிடமிருந்தே செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 2 செல்போனில் இந்த நடைபெற்ற அனைத்தும் வீடியோவாக பதிவாகி இருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு பல்வேறு கட்டங்களில் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்ப்பு குரல்களும் ஆதங்கங்களும் வெளிப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. கொல்கத்தா காவல் ஆணையருக்கு
மாணவிக்கு நேரடியாக உத்தரவிட்டு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய 3 நாட்களுக்குள் 1 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மிகவும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு சட்டக்கல்லூரி வளாகத்தில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு நடந்த ஒரு கொடுமையாகும். இதே போன்று மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா பகுதியில் நடந்த ஆர்ஜி கர் மருத்துவமனையினுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை, அந்த மருத்துவ மாணவி போஸ்ட் கிராஜுவேட் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட, அதாவது கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கை மேற்கோள் காட்டி தற்பொழுது பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். 10 மாதங்களுக்குள் 2 மாணவிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் செய்யப்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு பெரும் பரபரப்பையும் அதே போன்று பல்வேறு தரத்தால் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும், விரைந்து நீதி வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கோரிக்கைகள் எழுந்து வர சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக பாஜகவினர் இதை ஒரு கேம்பெயினாக தொடர்கிறார்கள். எனினும் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றம் சுமத்தப்பட்ட 3 பேரும் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாதிக்கப்பட்ட மாணவியிடம் மருத்துவ பரிசோதனையானது செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து தடயவியல் ரீதியான அந்த சோதனை நடைபெற்று அறிவியல் பூர்வமாக இந்த வழக்கை விசாரணை, அதாவது பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கிறது என்பதை உறுதி செய்யும் வகையில் அந்த சயின்டிஃபிக் ஆதாரங்களை தயார் செய்வதற்கு காவல்துறையினர் தயாராகி வரும் சூழலில் வருகிற ஜூலை 1ஆம் தேதி கைதான 3 நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நாட்டையே உலுக்கிய இந்த பெரும் சம்பவத்தில் அடுத்த கட்டமாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற இருப்பதாகவும், குறிப்பாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அதற்கு அடுத்த கட்டமாக இது வழக்கு எவ்வாறு செல்லும் என்பதும் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.